சிறுவனும் எறும்புகளும். அருண் என்ற சிறுவன் தாமதமாக உறங்குவதையும் வேலைகளை தவிர்ப்பதையும் விரும்பினான். அவன் தாயார் அவனை தோட்டத்தில் உதவ சொல்லும்போது பின்னர் செய்வேன் என்று சொல்லி மரத்தடியில் படுத்துக்கொள்வான். ஒரு வெப்பமான பிற்பகலில் அருண் தூங்கிக் கொண்டிருந்த போது அவன் கால் அருகில் எறும்புகள் வரிசையாக நடந்து செல்லும் காட்சியை கவனித்தான். அவை சிறியன, ஆனால் தங்களை விட பெரிய அரிசி, தானியங்களை அல்லது உணவு துண்டுகளை தூக்கிச் சென்றன. ஆர்வத்துடன் அவன் அந்த வரிசையை பின்பற்றினான். நூற்றுக்கணக்கான எறும்புகள் ஒன்றாக சேர்ந்து தங்கள் சிறிய வீட்டில் உணவை சேமித்தன. ஒரு எறும்பும் சோம்பேறியாக இல்லாமல் அனைவரும் குளிர்காலத்திற்கு தயாராக உழைத்தன. அருண் சிந்தித்தான், இத்தனை சிறிய உயிரினங்கள் யாரும் சொல்லாமலே இவ்வளவு கடினமாக உழைக்கின்றன. ஆனால் நான் ஏன் எதையும் செய்யாமல் நேரத்தை வீணடிக்கிறேன்? அந்த நாளிலிருந்து அவன் மாற்றம் கொண்டான். அவன் காலையில் எழுந்து தாயாருக்கு உதவி செய்து பள்ளி பாடங்களை கவனமாக செய்தான். சோம்பேறியாக உணர்ந்த போது எறும்புகளை நினைத்து அவற்றைப் போல புத்திசாலியாக இரு என்று தன்னிடம் சொன்னான். பாடம்: கடவுள் எறும்புகளின் மூலம் நமக்கு உழைப்பும் முயற்சியும் இதன் மூலம் ஞானம் பெறலாம் என்று கற்றுக் கொடுக்கிறார். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். நீதிமொழிகள் 6 அதிகாரம் 6 வசனம்.